சிறுநீர் கழிக்கும்போது நின்று கொண்டே சிறுநீர் கழிக்கக்கூடாது. இதனால் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுகிறது. நின்று கொண்டே சிறுநீர் கழிக்கும்போது தசைகள் முழுமையாக தளர்வதில்லை என்றும் இதனால் சிறுநீர் பையில் கழிவுகள் தேங்கக்கூடும் என்றும் தெரிவிக்கின்றன. இம்முறை இடுப்பு தசைகளில் இறுக்கத்தை ஏற்படுத்தி சிறுநீர் பையை முழுமையாக சுருங்குவதை தடுக்கிறது. இதன் விளைவாக தங்கும் சிறுநீர் பாக்டீரியா தொற்று மற்றும் சிறுநீரக கற்களுக்கு வித்திடுவதுடன் புரோஸ்டேட் சுரப்பியின் மீது தேவையற்ற அழுத்தத்தை உண்டாக்கி நீண்ட காலத்தில் பல உடல் நல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் ஒரு முக்கிய காரணியாகும். சிறுநீர் கழிக்கும் பழக்கம் குறிப்பாக இந்தியன் டாய்லெட் முறையில் அமரும்போது இடுப்பு தள தசைகள் மற்றும் சிறுநீர் பாதை ஸ்பிங்க்டர் தசைகள் முழுமையான தளர்வை அடைந்து சிறுநீர் பை எந்தவித அழுத்தமின்றி கடைசி சொட்டு வரை 100% காலியாக உதவுகிறது. நின்ற நிலையிலோ அல்லது வெஸ்டர்ன் டாய்லெட் முறையிலோ அமரும்போது இத்தசைகளில் ஏற்படும் சிறிய இறுக்கம் கூட சிறுநீரை முழுமையாக வெளியேற்ற விடாமல் தடுத்து பாக்டீரியா தொற்று மற்றும் சிறுநீரக கற்களுக்கு வித்திடுகிறது. அமர்வது அடிவயிற்று தசைகளுக்கு இயற்கையான அழுத்தத்தை தந்து கழிவுகளை முழுமையாக வெளியேற்றுவதுடன் புரோஸ்டேட் சுரப்பியின் ஆரோக்கியத்தை பாதுகாத்து நீண்டகால மருத்துவ சிக்கல்களிலிருந்து முற்றிலும் ஆண்களை காக்கிறது. சிறுநீர் மற்றும் புரோஸ்டேட் ஆரோக்கியத்தை பேண தக்காளி, பூசணி விதைகள் மற்றும் சிட்ரஸ் பழங்கள் போன்றவை மிகவும் அவசியமானவை. தக்காளியில் உள்ள லைகோபின் புரோஸ்டேட் வீக்கத்தை தடுக்கிறது. பூசணி விதையில் உள்ள துத்தநாகம் சிறுநீர் பையை தசைகளை வலுப்படுத்துகிறது. எலுமிச்சை, நெல்லிக்காய் போன்ற வைட்டமின் சி நிறைந்த பழங்கள் மற்றும் நீர் சத்து மிகுந்த காய்கறிகள் சிறுநீர் பாதை தொற்று ஏற்படாமல் பாதுகாப்பதோடு நச்சுக்களை வெளியேற்றவும் உதவுகின்றன. இதனுடன் போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது மற்றும் தயிர் போன்ற புரோபயாடிக் உணவுகளை சேர்த்துக்கொள்வது சிறுநீரக கற்கள் உருவாவதை தடுத்து உடலில் கழிவு நீக்க மண்டலத்தை நீண்ட காலம் ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும். இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும். மேலும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும்.